டாஸ்மார்க் மூடுறத பத்தி நல்லது தானே. எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு, எத்தனை பேர் செத்து இருக்காங்க, எத்தனை பேர் உயிரிழந்துருக்காங்க, எத்தனை பேர் வாழா வெட்டியா போயிருக்காங்க. இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா இப்ப நேற்று கேள்வி கேட்கிறாரு இவரு துணை முதலமைச்சரா இருந்தவர். என்ன கேள்வி கேட்கிறாரு? நாங்க போட்ட திட்டமெல்லாம் நாங்க போடணும்ன்றாரு. அம்மா போட்ட திட்டமெல்லாம் அவர் செஞ்சாரா? முத காரியம் செய்யல. எத்தனை அம்மா ஹோட்டல் மூடி இருக்கு, எத்தனை அம்மா ஹோட்டல சாப்பாடு இல்லாம, சரி சாப்பாடு இல்லாம இருக்கு. இவர் வந்த உடனே இதை செய்யுங்க, மக்கள் ஓட்டு போட்டு ஏன்டா ஓட்டு போட்டுன்னு சிந்திக்கிறாங்களே, அதெல்லாம் தப்பு. அவர் சொல்றதெல்லாம் எதுவுமே நடைமுறைக்கு ஒத்து வராது. ஏன்னா புது மனசன் ஒரு ஆள் வந்துட்டான்னு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாம அவங்க ஓட்டு போட்டாங்க ஜனங்க, மக்கள் நாளைக்கு செய்வான்னு தான் போட்டாங்க. இப்போ நீங்க இவங்க அரசியலுக்கு வந்த உடனே 1000 ரூபாய் ஊக்கத்தொகை போறாங்க. பாதி பேருக்கு வந்துச்சு, பாதி பேருக்கு எனக்கெல்லாம் இன்னும் வரவே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் நாங்க இருக்கிறோம். அதனால வந்த உடனே அவங்களுக்கு 2500 ரூபாய் போட்டு அவர் என்ன வீட்டுல இருந்து பணத்தை எடுத்தாந்து போடுவாரு? இவர் என்ன வீட்டுல இருந்து பணத்தை போட்டாரு? இல்ல இவர் 1.5 வருஷம் கழிச்சு தான் போட்டாரு. அதே மாதிரி 4000 குத்துன்னு சொன்னாரு. நேற்று 4000 எப்படி கொடுத்தாரு? அவங்க அப்பா பிறந்த நாளையும் கொடுத்தாரு. வந்த உடனே 4000 எங்களுக்கு தூக்கி கொடுத்தாரு. ஒண்ணும் கிடையாது.